Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே விஏஓ கொலை செய்யப்பட்டிருக்கிறார். அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். திருமங்கலம் அருகே இடப்பிரச்சனையில் தலையில் அம்மிக்கல்லை போட்டு விஏஓ கொலை செய்யப்பட்டிருக்கிறார். மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே இடப்பிரச்சனையில் தலையில் அம்மிக்கல்லை போட்டு கிராம நிர்வாக அலுவலர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். இது தொடர்பான மேல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் விக்னேஷ். வணக்கம். என்ன நடந்தது, விவரங்களை வழங்கலாம். நிச்சயமாக, அதாவது திருமங்கலம் அருகே இடப்பிரச்சனையில் கிராம நிர்வாக அலுவலர் தலையில் கல்லை போட்டு கொலை செய்த சம்பவம் திருமங்கலம் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. திருமங்கலம் அருகே முனிசிபால் கோர்ட் பகுதியைச் சேர்ந்த முத்துப்பாண்டி என்பவர் மதுரை உரப்பனூர் பகுதியில் கிராம நிர்வாக அலுவலராக பணியாற்றி வருகிறார். இவருக்கு ஆசை பொண்ணு என்ற மனைவியும் ஒரு மகனும் உள்ள நிலையில் திருமங்கலம் முகமது சாகுபுரம் பகுதியைச் சேர்ந்த ராஜா முகமது, அவருடைய மனைவி சம்ரித் பிவி இவர்களுக்கு ரபிக் முகமது உள்ளிட்ட 19 வயது உட்பட 2 மகன்கள் உள்ள நிலையில் கடந்த சில வருடங்களுக்கு முன்பு ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக ராஜா முகமது தனது குடும்பத்தை விட்டு பிரிந்து சென்ற நிலையில் சம்ரித் பிவி தனது மகனுடன் வசித்து வந்த நிலையில் இவருக்கு இடப்பிரச்சனை இருந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் இது குறித்து சம்ரித் பிவி உரப்பனூர் கிராம நிர்வாக அதிகாரியான முத்துப்பாண்டியிடம் தெரிவித்துள்ளார். ஆனால் இடப்பிரச்சனை நீடித்து வந்த நிலையில் சம்ரித் பிவி கிராம நிர்வாக அலுவலர் முத்துப்பாண்டியிடம் மீண்டும் சந்தித்து முறையிட்ட போது அவர்களுக்கு இடையே ஏற்பட்ட வாக்குவாதம் ஏற்பவர் முத்துப்பாண்டியின் வீட்டிற்கு சென்று கதவை தட்டியவர்கள் கதவை திறக்காத நிலையில் பின்பக்கமாக சென்று 2 பேரும் தூங்கிக் கொண்டிருந்த முத்துப்பாண்டியின் மீது அம்மிக்கல்லை போட்டு காயம் ஏற்பட்டுள்ளனர். இதனிடையில் முத்துப்பாண்டியின் மனைவி அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் மீட்டு அரசு மருத்துவமனையில் அனுமதித்து சிகிச்சை பெற்று வந்த நிலையில் நேற்று இரவு சிகிச்சை பலனின்றி கிராம நிர்வாகர்கள் உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவம் தொடர்பாக திருமங்கலம் நகர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வந்துள்ளனர். இதற்கிடையே மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனை சிகிச்சை பலனின்றி நேற்று நள்ளிரவு உயிரிழந்த முத்துப்பாண்டி பரிதாபம் இருந்த நிலையில் இதையடுத்து கிராம நிர்வாக அலுவலரை அம்மிக்கல்லை போட்டு கொலை செய்த ரபிக் முகமது மற்றும் அவரது சகோதரையும் தாய் சம்பரத் தேவியும் போலீசார் கைது செய்து விசாரணை நடைபெற்று வருகிறது. விவரங்களுக்கு நன்றி. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.